அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் ஸ்டாச்சுரி நான் ஸ்டாச்சுரி ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து புக்லெட் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னால் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபார்ம்ஸாக வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, சுருட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணுறதுக்கு சிரமங்கள் இருக்கும். பட் இந்த டைம் ஒவ்வொரு அனைத்து ஃபார்ம்ஸையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புக்லெட் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாச்சுரி புக்லெட் 1 அப்படின்னு போட்டு இது வந்து 17A ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாமே ஃபில் பண்ணி வந்திருக்கு. ஃபஸ்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நம்பரும் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இதுக்கு முன்னால் நம்ம சீரியல் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புதிய புக்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே போல் பழைய இதில் வந்து லேண்ட்ஸ்கேப் முறையில் இருக்கும். இது வந்து போர்ட்ரைட் முறையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாச்சுரி புக்லெட் 2 அப்படின்னு கொடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்க, ஒயிட் புக்லெட்னு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டெண்டர் ஓட்ஸ் 17B படிவம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ அது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் 17C வந்து பார்த்திங்கன்னா 15+ கொடுத்துருக்காங்க. அது டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் சேலஞ்ச் ஓட்ஸ் இன் ஃபார்ம் 14 அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்காங்க, சேலஞ்ச் ஓட்ஸ்க்கான அந்த ஃபார்ம் 14. அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் எலெக்டர்ஸ் இன் ஃபார்ம் 14A அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புக்லெட் வடிவத்தில் முன்னாடியே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ஸ்டாச்சுரி புக்லெட் பார்ட் B அப்படின்னு கொடுத்து எல்லோ புக்லெட் இப்படி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா போலிங் ஏஜென்ட்ஸ், ரிலீவிங் ஏஜென்ட்ஸ், மூவ்மெண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க 1. அதுக்கடுத்து என்ட்ரி பாஸ் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ், ரிலீவிங் ஏஜென்ட்ஸ் வந்து 15+ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிளைண்ட் இன்ஃபார்ம் ஓட்டரோட அந்த கம்பெனியனுக்கான டிக்ளரேஷன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெசிப்ட் புக், அந்த சேலஞ்ச் ஓட்டுக்கான ரெசிப்ட் புக் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 49MA டெஸ்ட் ஓட்டுக்கான அந்த டிக்ளரேஷன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ASD லிஸ்ட்டு, அதுலேருந்து ஆப்சண்ட்டு, ஷிஃப்ட்டு, டெத் அந்த இதுலேருந்து யாராவது வந்தாங்களோ அதுக்கு டிக்ளரேஷன் வாங்குறதுக்கான அந்த படிவம் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு த SHO போலீஸ், அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிக்ளரேஷன் பை எலெக்டர் அபவுட் ஹிஸ் ஏஜ் டிக்ளரேஷன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் எலெக்டர்ஸ் ஹூ ஓட்டட் ஆஃப்டர் கிவிங் டிக்ளரேஷன் பார் ரெஃப்யூஸ் டு கிவ் டிக்ளரேஷன், ஏஜ் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, எத்தனை பேர் வந்து கொடுக்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஃபார்ம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தனியாக வந்து ஓட்டர் ஸ்டாண்ட் அவுட் ரிப்போர்ட் ஃபார் போலிங் ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, PS05 அப்படின்னு. அதில் வந்து எத்தனை உங்கள் நேமு, ஸ்டேட்டு, எந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர், நேம் கொடுத்துருக்காங்க, எந்த டேட் ஆஃப் போல் அவங்களே பிரிண்ட் ஆகிருக்கு, எத்தனை பேர் மேல் ஃபீமேல் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற அந்த டோட்டலையும், லாஸ்ட்டாக வந்து எத்தனை பேர் எபிகே யூஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்க, எத்தனை பேர் அந்த டெண்டர் ஓட்ஸ் எத்தனை அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து PS05 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து இது தனியாக கொடுக்குறாங்க. அடுத்தது அப்சர்வர் ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு 17 பாயிண்ட் இருக்கிற அந்த ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து டோட்டல் எலெக்டர்ஸ் எவ்வளவு, எத்தனை பேர் ஓட் பண்ணாங்க, டெண்டர் ஓட்டு, சேலஞ்ச் ஓட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் எபிக் யூஸ் பண்ணி ஓட் பண்ணாங்க, அந்த மாதிரி விவிபேட் என்ன யூஸ் பண்ணோம், இவிஎம்ஸு, விவிபேட்ஸ், இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இந்த 17 பாயிண்டில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா மார்க் போல் சர்டிஃபிகேட், இதுவும் வந்து புக்லெட்டில் வர தனியாக தான் கொடுப்பாங்க. மார்க் போல் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அடிஷ்னல் ரிப்போர்ட் 16 பாயிண்ட் அடிஷ்னல் ரிப்போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இது எல்லாமே புக்லெட்டில் வர இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ரொசீடிங் ஆஃப் த டைரியும் உங்களுக்கு தனியாக வரும். ஸோ இந்த PS05 அப்சர்வர் ஸ்க்ரூட்னி, இது மார்க் போல் சர்டிஃபிகேட், இந்த 16 பாயிண்ட் அடிஷ்னல் ரிப்போர்ட், ப்ரொசீடிங் ஆஃப் த டைரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்லெட்டாக வராது, தனியாக வரும். புக்லெட்டாக வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் ஸ்டாச்சுரி புக்லெட் பார்ட் Bயும், ஸ்டாச்சுரி புக்லெட் பார்ட் 02, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ், இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு புக்லெட் வடிவில் வந்துடும். தேங்க்யூ.